யாழ்ப்பாண செம்மணி மனித புதைக்குழியை சுற்றி வேறு ஏதாவது மனித புதைக்குழிகள் இருக்கின்றனவா என்றதை பரிசோதிப்பதற்காக ஸ்கேனர் நடவடிக்கைகள் இன்று முன்னெடுக்கப்பட்டது. ஜிபிஆர் ஸ்கேனர் மூலம் பரந்துபட்ட ஸ்கேன் நடவடிக்கைகள் முன்னெடுக்க பாதுகாப்பு அமைச்சின் அனுமதிகள் கிடைக்கப்பெறவில்லை. அந்நிலையில் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் உள்ள ஸ்கேனர் கருவியை யாழ் பல்கலைக்கழகம் ஊடாக பெற்று அதனை பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அந்நடவடிக்கையை அடுத்து இன்றைய தினம் திங்கட்கிழமை குறித்த ஸ்கேனரை பயன்படுத்தி ஆய்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டது. அதேவேளை செம்மணி மனித புதைக்குழிகளில் இருந்து மீட்கப்பட்ட சான்று பொருட்களான ஆடைகள் மற்றும் பிற பொருட்களை பொதுமக்கள் அடையாளம் காட்டும் வகையில் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை செம்மணி சிந்துபாத்தி இந்து மயானத்தில் மதியம் 1:30 மணி முதல் மாலை 5 மணி வரையில் காட்சிப்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. சான்று பொருட்களை பார்வையிட காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரபலமான விமான தயாரிப்பு நிறுவனமான பாயிங் பயணிகள் விமானம் மற்றும் போர் விமானங்களை உற்பத்தி செய்து வருகின்றது. அதன்படி அமெரிக்காவின் செயின்ட் லூயிஸ், செயின்ட் சார்ல்ஸ், மிசோரிஸ், மஸ்கவுட், இலினாய்ஸ் போன்ற பகுதிகளில் இந்நிறுவனத்தின் தொழிற்சாலைகள் அமைந்துள்ளன. இத்தொழிற்சாலைகளில் சுமார் 3200 தொழிலாளர்கள் பணிபுரிகின்றனர். இந்நிலையில் சம்பள உயர்வு போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து இன்று முதல் பணி நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். தொழிலாளர்களின் பணி நிறுத்தத்தின் காரணமாக போர் விமானங்களின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.